ஒரு வருஷத்துல குறிப்பிட்ட டைம்ல மட்டுமே ஓப்பன் ஆகக்கூடிய சபரிமலையில இருக்கிற ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருமுடிய சுமந்து ஐயப்ப சுவாமிய தரிசனம் செய்யறதுக்காக வராங்க. இந்த சபரிமலைக்கு ஏன் சபரிமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கறத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். சபரிமலைனாலே சபரியுடைய மலை. சபரிங்கிறவங்க யாருங்கிறத பார்க்கலாம் வாங்க. சபரிங்கிறவங்க ராமாயணம் அந்த டைம்ல வாழ்ந்து வந்தக்கூடிய ஒரு பெண்மணி. கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்ப நம்ம சபரிமலை அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? இந்த மலையில வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்கள பத்தி ராமாயணத்திலே குறிப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆசிரமத்துல மாத்தங்கா அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு சேவை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் சுத்தமான சுவையான பழங்களை பறிச்சு கொண்டு வந்து முனிவருக்கு சேவை செஞ்சிருக்காங்க. சபரி அம்மாவுடைய சுயநலமற்ற இந்த சேவையை பார்த்து முனிவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, தன்னோட மரணத்துக்கு முன்னாடி சபரி அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் இந்த ஆசிரமத்துக்கு உங்களை தேடி ராமபிரானே வருவாரு அப்படின்ட்டு. சபரி அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு பக்கம் நம்பவும் முடியல, ஒரு பக்கம் நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா முனிவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு இவங்க ராவும் பகலும் காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சபரி அம்மா வந்து காட்டுக்கு போய் சுத்தமான சுவையான பழங்கள பறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, அன்னைக்கு ராமபிரான் அவங்களோட ஆசிரமத்துக்கு வந்தா இந்த பழங்கள குடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஆசிரமத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு பாதைய வந்து ரொம்பவே சுத்தமா வச்சிருக்காங்க. கல்லு, முள்ளு எல்லாத்தையும் பறிச்சு ரொம்பவே சுத்தமா வச்சிருக்காங்க. ஏன்னா, ராமர் வந்து கால்ல காலணி போடாம வந்திருந்தா, அவங்களோட காலுக்கு காயம் ஏற்படலாம் இல்லையா? அதே மாதிரி மரங்கள்ல, காட்டு மரங்கள்ல ரொம்பவே வளர்ந்து தொங்கி இருக்கக்கூடிய அந்த கிளைகள எல்லாமே வெட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா, ராமருடைய முடியில இந்த கிளைகள் எல்லாம் மாட்டலாம். ராமருக்கு வலிக்கும் இல்லையா? பாத்தீங்களா? சபரி அம்மாவுக்கு ராமர் மேல என்ன ஒரு ஆழ்ந்த பக்தியும், பாசமும் இருந்திருக்கு. இத்தனைக்கும் அவங்க ராமர பார்த்தது கூட கிடையாது. இப்படியே அவங்க வந்து காத்திருந்து, காத்திருந்து 13 வருஷங்கள் போகியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள்ல தான் ராமரும், லக்ஷ்மணனும் லங்கைக்கு சீதா தேவிய ராவணன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இவங்க சபரிமலை வழியா போயிருக்காங்க. அப்ப இவங்க சபரி அம்மாவ சந்திக்கிறதுக்காக சபரி மலையில இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்துக்கும் போகியிருக்காங்க. சபரி அம்மாவுக்கு ராமர், லக்ஷ்மணன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருமே ராஜா அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் இப்ப சபரி அம்மாவ பார்க்கறதுக்காக வந்தாங்க இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளா கையில அம்பும், வில்லும் மட்டும் வச்சிருந்தாங்க. ஆனா சபரி அம்மாவுக்கு மனசுல ஒரு எண்ணம். இவங்க தான் ராமரா இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப இவங்க ராமர பார்த்து கேட்டுருக்காங்க. "நீங்க யாரு? எங்கேருந்து வரீங்க? உங்களோட பேர் என்ன?" அப்படின்ட்டு. அப்ப ராமர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. "அம்மா, நாங்க அயோத்தியாலருந்து வரோம். என்னோட பேர் ராமன். நான் வந்து அயோத்தியாலருந்து வரேன். இவர் தான் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன்." இத கேட்டுட்டு சபரி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க 13 வருஷமா ஒவ்வொரு நாளும் ராவும் பகலும் காத்திருந்த அந்த ஒரு தருணம் வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷமா கண்கள்ல கண்ணீரோட அவங்க ராமருக்கு பாத பூஜை செஞ்சு ஆசிரமத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க அன்னைக்கு வந்து காட்டுக்கு பழங்கள பறிக்கிறதுக்காக போகவே இல்ல. அப்படி போகறதுக்கு முன்னாடியே ராமர் வந்து ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது. முந்தின நாள் அவங்க பறிச்சு வச்சிருந்த காட்டு பழங்கள அவங்க வீட்ல வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பழங்கள இதுக்கு முன்னாடி அவங்க சுவைச்சு பார்த்ததில்ல. அந்த பழங்கள் வந்து சுவையா இருக்குமா? புளிப்பா இருக்குமா? இல்ல விஷமா இருக்குமா? அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு பழத்தையும் அவங்க சுவைச்சு பார்த்து, நல்லா சுவையா இருந்தா மட்டுமே ராமருக்கு குடுத்துருக்காங்க. ராமர் ரொம்பவே சந்தோஷமா அத சாப்பிட்டுட்டு, "அம்மா, இந்த பழங்கள் எல்லாமே உங்களுடைய மனசு மாரியே ரொம்ப சுவையா இருக்கு" அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா லக்ஷ்மணருக்கு இத பார்த்துட்டு ஒரு சின்ன ஷாக் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, இவங்க வந்து தன்னோட எச்ச பண்ண அந்த பழத்த ராமருக்கு குடுத்துட்டுருக்காங்க. ஆனா ராமருக்கு இவங்களுடைய சுயநலமற்ற இந்த சேவைய பார்த்துட்டு மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இத புரிஞ்சுகிட்ட லக்ஷ்மணுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் தன்னோட அண்ணன் மேல தன்னை தாண்டி யாருமே பெரிய பக்தி வச்சதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவருக்கு சபரி அம்மாவுடைய பக்தி பார்த்துட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்திருக்கு. அப்பதான் சபரி அம்மாவுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறத ராமபிரான் கவனிச்சிருக்காரு. இந்த பையன் யாரு அப்படின்னு அவர் சபரி அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சபரி அம்மா சொல்லியிருக்காங்க, இவர்தான் சாஸ்தா அப்படின்ட்டு. சாஸ்தானா வேற யாரும் கிடையாது, ஐயப்ப சுவாமி. சாஸ்தாவை நோக்கி ராமர் வந்து நடந்து போயிருக்காரு. அப்ப சாஸ்தா தன்னோட ஆழ்ந்த தியானத்துல இருந்து வெளியே வந்து ராமருக்கு ஒரு வருகையை கொடுத்திருக்காரு. தன்னோட தியானத்துல இருந்து வெளியே வந்த இந்த ஒரு நாளை தான் மகர விளக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் நடந்த இந்த ஒரு மலையில தான் ஐயப்ப சுவாமிக்கான கோவிலும் கட்டப்பட்டிருக்கு. இந்த கதையால தான்
சபரிமலைக்கு சபரிமலை அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்கு. அண்ட் ஐயப்ப சுவாமியோட கோவில் கட்டுறதுக்கான முக்கியமான காரணமும் சபரியம்மா அப்படின்னும் சொல்றாங்க. அண்ட் நம்ம இந்த கதையில சொன்ன மாதிரியே ஒரு முக்கியமான மக்கள் நம்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர விளக்கு அன்னைக்கு தான் ஐயப்ப சுவாமி தன்னோட தியானத்திலேருந்து வெளியே வருவாராம். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே ஐயப்ப சுவாமி தன்னோட தியானத்திலேருந்து வெளியே வருவாரு. அந்த ஒரு நாள் தான் மகர விளக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சபரிமலைக்கு ஏன் சபரிமலை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ராமபிரானோட ஒரு பெரிய பக்திய பத்தின ஒரு கதைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு முன்னாடி தெரியாதா? நான் இந்த கதைய நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா, நீங்க போடுற ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோவ இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ்.